ஹாய் வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பட்டி டிங்கரிங் வேலை தான் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஜெராக்ஸ் ஷாப்பில் இருக்கிறோம். இப்போது மணி கரெக்டாக 4:15 ஆகுது. இது லைவாக தான் அந்த வீடியோ எடுத்தேன். வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் ரொம்ப பஸ் சவுண்டு ரொம்ப கேட்டதுனால நான் கொஞ்சம் எடிட்டிங் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா? வாய்ஸ் மட்டும் ஓகேவா? ஜெராக்ஸ் ஷாப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெராக்ஸ் மிஷின் வந்து எவ்வளோ ரிப்பேர் ஆகும், என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் ஒரு சின்ன ரிப்பேரை சரி பண்ணேன். அது எப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதை மிஷினை ஓப்பன் பண்ணோடனே அந்த கிளாஸ் வந்து தனியாக கலந்துருக்கு. நான் இந்த கிளாஸை என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அது லூஸாக இருந்துச்சுன்னா நம்ம ஜெராக்ஸ் எடுக்கும்போது பிளாக்காக விழும். அப்போ நம்ம அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர்டை நான் கலத்தி வச்சுட்டேன். இப்போது அந்த கிளாஸை நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரோடு சைடுங்கிறதுனால பயங்கர டஸ்ட்டு வரும். நம்ம அப்பப்போ தொடச்சி தான் வைக்கணும். தொடச்சி வச்சாலும் மிஷின் வந்து ரொம்ப ரிப்பேர் ஆகும். இப்போது அந்த கிளாஸை நான் வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் அதை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால், டபுள் சைடு செலோடாப் இருக்குது இல்லையா, அதை வச்சு ஃபஸ்ட்டு ஒட்டணும். அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி அது லூஸாக இருக்கும்போது என்னென்னா கலந்து வந்துகிட்டே இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ஜெராக்ஸ் எடுக்கும்போது ஜெராக்ஸ் வந்து க்ளீனாக விழாது. பிளாக் ஷேடாக விழும் சென்டரில், அப்புறம் டார்க் அடித்து கருப்படிச்சு விழும். ஸோ அதை அவாய்ட் பண்ணதுக்காக வேண்டி இப்போ பாருங்கள், இந்த போர்டை கரெக்டாக அந்த கிளாஸை கவர் பண்ணி கரெக்டாக வைக்கணும். ஒன்று போல் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து நம்ம பண்ணணும். இப்போ நமக்கு வந்து நிறைய பேர் வந்து ஸ்டிச்சிங் வீடியோ போடலைன்னு கேட்குறாங்க. நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க டவுட்டு கேட்டு. இப்போ நம்ம ஜெராக்ஸ் ஷாப்பில் இருக்கிறதுனால டைமும் கிடைக்கல. பின்ன என்னோடய மொபைல் வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் புது மொபைல் வாங்கியிருக்கிறேன். ஸோ இனிமேல் கண்டினியூஸாக நான் வந்து டவுட்ஸ் வீடியோலாம் நான் போடுறேன். சரிங்களா? இது வந்து சின்ன சின்ன ஜெராக்ஸ் ஷாப்பில் உள்ள விஷயங்களை சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் போட்டுட்ருக்கிறேன். ஓகேவா? இனிமேல் ரெகுலராக நம்மளோட ஸ்டிச்சிங் டவுட்ஸ் வீடியோவும் நமக்கு சேனலில் வரும். புது மொபைல் வாங்கினதுனால நான் இதை கண்டினியூஸாக போடுறேன். சரிங்களா? இப்போ டபுள் சைடு செலோடாப்பை வச்சு நான் வந்து இது பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடம் எல்லா இடத்துலையும் டபுள் சைடு செலோடாப் வச்சு ஒட்டிட்டு, நான் ஒரு கையில் மொபைல் வச்சு பண்ணுறதுனால நான் ஃபஸ்ட்டு ஒட்டி செட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம வந்து இந்த இதை வந்து எல்லா பக்கமும் கரெக்டாக ஈவனாக வச்சுட்டு இப்போ நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் டைட் லூஸாக தான் இருக்கும். நம்ம வந்து இப்போ நைட்டு பண்ணி கடை பூட்டிட்டு போகும்போது நைட்டு பண்ணிட்டோன்னா மேலே கொஞ்சம் வெயிட் வச்சுட்டு மார்னிங் வந்து பார்க்கும்போது நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கும், நல்லா டைட்டாக இருக்கும், அது கலந்து வராது. இப்போ லைட்டாக உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன். சரிங்களா? பாருங்கள், ஜெராக்ஸ் ஷாப்பு வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி வந்து நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன ரிப்பேர்ஸ் வரும். அதை பற்றி நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? இடப்பட்ட கேப்பில் அதையும் போடுவோம். டவுட் பார்க்குற தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் இந்த மாதிரி ஆகும். பிளாக் ஓரமாக வருதா? இந்த மாதிரி நிறைய பேப்பர் எனக்கு வேஸ்ட் ஆச்சு. ஸோ அதனால் அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ உங்களுக்கு காட்டுறேன், எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இந்த மாதிரி பார்த்திங்களா, டார்க்காக பிளாக் இப்படி விழும். இப்போ தூக்கி காட்டுறேன் பாருங்கள். பார்த்திங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் லூஸ் இருக்குது. பார்த்திங்களா? நம்ம வந்து கரெக்டாக டைட்டாக வச்சு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒன்று போல் ஈவனாக அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய ரிப்பேர் சின்ன சின்ன ஜெராக்ஸ் மிஷினில் வரும். டென்ஷன் வரும் நமக்கு வந்து. முக்கியமாக எடுக்கும்போது இப்படி பேப்பர் சிக்கும் இந்த மாதிரி. அதுக்கெலாம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது. அதையும் நான் அப்பப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம டைட் பண்ணி வச்சாச்சா, இனி வந்து மார்னிங் வந்து நம்ம பார்க்கும்போது அது இதாக இருக்கும். நான் இப்போ அடுத்த கஸ்டமர் வருவாங்க, அப்போ வீடியோ ஜெராக்ஸ் எடுக்கணுங்கிறதுனால இப்போ அட்ஜஸ்ட் போட்ட தற்சமயத்துக்கு ஒட்டி வச்சுருக்கிறேன். வெயிட் வைக்கல. ஓகேவா? இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம கடையோட வியூ அப்படியே காட்டுறேன். சும்மா அப்படியே ஆனதொன்று தான் கிடக்கு. கொஞ்சம் க்ளீனிங் வேலை இருக்குது. சும்மா லைட்டாக காட்டுறேன். டேபிள் இதுதான் நம்மளோட டேபிள், பார்த்துக்கோங்க. ஓகேவா? அப்படியே வெளியே உள்ள வியூவும் காட்டுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். இதுதான்